ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த வீடியோக்கு வந்துட்டோம். இந்த லெசன் வந்து கம்ப்யூட்டர்ஸ், பிசி, லேப்டாப் இல்லைனா ஒரு மேக் கம்ப்யூட்டரை பற்றினது. நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி, இயேசுவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளை ஆசீர்வதிச்சு தாங்க. இந்த செஷன் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் சுவாமி உங்கள் காரை எங்கள் கூட இருக்கிறத உணர செய்யுங்க. கற்றுக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. சொல்லிக் கொடுக்குற என்னையும் ஆண்டவரை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எந்த மனமேட்டின்மையும் எங்களுக்கு வந்துடாத மாதிரி கர்த்தாவே உமது நாம மகிமைக்கு ஆண்டவரை நாங்கள் ஓடுறதுக்கு உதவி செய்யுங்க. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க இயேசுவே. உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிசி பற்றியும் மேக் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஒரு பிசியோ இல்லை ஒரு லேப்டாப்போ ஒரு மேக்கோ, அதுதான். இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அண்ணே இந்த மாதிரி மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக மேக் வேணுமா, ஐமேக் வேணுமா, இல்லை மேக் மினி வேணுமா, மேக் புக் வேணுமா அப்படின்னு. ஏன்னா இவங்க ஒரு ஸ்டூடியோ போய் விசிட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு வேளை மேக் இருந்தால் தான் நம்மளால் நல்ல மியூசிக் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைண்ட் செட் வந்தது. மோரோவர் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, விண்டோஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும், காலப்போக்கில் விண்டோஸ் ஸ்லோவாகிடும். ஆனால் மேக் அப்படி கிடையாது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லோரும் மேக்கை நோக்கி போகிறோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு என்டி லிசனராக நினச்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச எத்தனையோ பாடல்களை நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் கரெக்டாக. இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். என்னைக்காச்சும் இந்த பாட்டு எந்த பிளாட்ஃபார்மில் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இந்த பாட்டு விண்டோஸில் செஞ்சுருப்பாங்களா, இல்லை இந்த பாட்டு வந்து மேக்கில் செஞ்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஒரு எண்டு யூஸராக, ஒரு எண்டு லிசனராக நமக்கு என்ன தேவைன்னா, பாட்டு நல்லா இருக்கா. அது மேக்கில் செஞ்ச பாட்டாக இருந்தால் என்ன, அது விண்டோஸில் செஞ்ச பாட்டாக இருந்தால் என்ன, இட் டசன்ட் மேட்டர். நமக்கு தேவை பாட்டு நல்லா இருக்கணும். நம்ம அதுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சாங்காக இருந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக நான் பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு மேக் வாங்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. இல்லை புதுசாக பிசி வாங்கணுமா, ஏற்கனவே என்கிட்ட ஒரு பிசி இருக்குது ஓகே, ஆனால் நான் புதுசாக ஒரு பிசி வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தேவையில்லை. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த லெசன். சரிங்களா? ஸோ ஒரு எசென்ஷியலான ஒரு ஸ்டூடியோவுக்கு எசென்ஷியலான விஷயம் என்ன அப்படின்னா பிசியோ மேக்கோ லேப்டாப்போ. இப்போது உங்கள்கிட்ட ஒரு அடுத்த கேள்வி, இப்போது என்கிட்ட விண்டோஸ் தான் இருக்குது, ஓகே பரவாயில்ல, என்கிட்ட லேப்டாப் வாங்கணுமா இல்லை எனக்கு டெஸ்க்டாப் வேணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் லேப்டாப் வாங்கிக்கோங்க. இல்லை நான் என்னோடய ஸ்டூடியோவில் தான் இருந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னா டெஸ்க்டாப் இஸ் பர்ஃபெக்ட். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து டெஸ்க்டாப் கொடுக்கும். சீப்பாகவும் போச்சு உங்களுக்கு. லேப்டாப் கொஞ்சம் காஸ்ட்லி, டெஸ்க்டாப் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சீப்பு தான். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், நல்லா உட்காந்துக்கலாம், நல்ல பொசிஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு லேப்டாப் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா வெல் சூப்பர், நீங்கள் லேப்டாப்க்கே போய்க்கலாம். இல்லை என்கிட்ட லேப்டாப் தான் இருக்குது, டெஸ்க்டாப் இல்லை, இதுக்காக நான் ஒரு டெஸ்க்டாப் வாங்கணுமானா அதுவும் தேவையில்லை. உங்கள்ட்ட இப்போ கையில் என்ன இருக்குது, டெஸ்க்டாப் இருக்கா ஓகே, உங்கள்ட்ட லேப்டாப் இருக்கா ஓகே, எது இருக்கோ அதை வச்சு நல்ல மியூசிக் நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போது பிசியை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நல்ல பிசி வச்சுருக்கீங்க, ஓகே. இப்போ இந்த பிசியில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது 2 விஷயம். இந்த விஷயம் ரொம்ப குழப்பமாக இருக்கும் நான் சொல்கிறது, ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்கள் கம்ப்யூட்டர். சரிங்களா? இதில் CPU பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. 2 விஷயம் திரும்ப சொல்கிறேன். ஒன்று CPU பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? இது 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். CPU பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய CPU வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு CPU அப்படிங்கிறத சொல்கிறது தான் CPU பெர்ஃபார்மன்ஸ். ரேதர் ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அட் த கிவன் செகண்ட், இந்த செகண்டுக்கு ஏன் CPU எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ். சரியா? இப்போது ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு எதுக்கு?
சிபியூ பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்ம பார்த்தா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. சரியா? ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுடைய டிஏடபிள்யூவில் நடக்க போகுது. எப்படின்னா, இப்போது நான் ஏற்கனவே ஒரு 10 ட்ராக் வாசித்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கேன், ஒரு பியானோ இருக்குது, ஒரு சாக்ஸ் வாசிக்கிறேன், ஒரு பேஸ் கிட்டார் போகுது, ஒரு ட்ரம்ஸில் ஒரு 4 ட்ராக் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நடக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிங்கரை கூப்பிட்டு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சிங்கர் should able to hear the tracks which I have already performed. சரிதானே? நான் ஏற்கனவே வாசித்து வச்சுருக்கிற அந்த ஒரு 10-12 ட்ராக்ஸையும் சிங்கர் கேட்கணும். அப்போ தான் அவரால் என்ன பண்ண முடியும்னா கரெக்டாக டைமிங்க்கு பாட்டு பாட முடியும். கரெக்டு தானே? இப்போ சிங்கர் கேட்கணும், பாட்டு பாடணும். இப்போ கம்ப்யூட்டரோட நிலைமையிலேருந்து நினச்சி பாருங்கள். கம்ப்யூட்டர் அட் த கிவன் டைம் வந்து என்ன பண்ணணும்னா, பாட்டு ஏற்கனவே இருக்க பாட்டை ப்ளே பண்ணணும், சிங்கர் பாடுறதையும் கேப்சர் பண்ணணும். ஸோ இதுதான் ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸுங்கிறேன். அப்போது ஒரு சிபியூ வந்து நல்ல ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய சிபியூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மியூசிக் ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா ரேட்டில் பண்ண முடியும். சரிங்களா? சில பேர் ரொம்ப சூப்பரான சிபியூ வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த சிபியூவுக்கு வந்து ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும். சில பேர் சாதாரண சிபியூ வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த சிபியூவுக்கு ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். அந்த கதையிலேருந்து உங்களுக்கு ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். சரியா? இப்போது ஒரு பையன் இருக்கான், ஒரு பேச்சுலர், ஒரு யங்ஸ்டர் இருக்காப்புல. அந்த யங்ஸ்டர் வந்து பேச்சுலர், அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. அவருக்கு ஒரு புதுசாக ஒரு வேலை கிடச்சிருக்கு. அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ரொம்ப நல்லா ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் மேனேஜருக்குலாம் ஒரே சந்தோஷம். சூப்பர்ப்பா, சான்ஸே இல்லை, நல்லா பண்ணுறாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 2 or 3 இயர்ஸ் சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ மேரேஜ் ஆனோன்னே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பர்ஃபெக்டான டைமுக்கு போயிட்டு இருந்தவர், அதாவது 9 மணிக்கு கரெக்டாக ஆஃபீஸ்னால் 9 மணிக்கு தான் போவார். முன்னாலலாம் பேச்சுலர் இருந்த வரைக்கும் ஷார்ப்பாக போவார், ஷார்ப்பாக வருவார், அந்த மாதிரி இருந்தார். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் மேரேஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் இவருக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாகிடுச்சு. ஸோ அதிகமானனால 9 மணிக்கு போக வேண்டிய இவர் வந்து ஒரு 9, 9:10, ஒரு 9:15க்கு ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாலாம் போக ஆரம்பிச்சிட்டார். ஸோ போனது மட்டும் இல்லை, ஆஃபீஸ்லேயும் பல நேரம் அவரோட சிந்தனைகள் வந்து அவரோட வீட்டை பற்றி கவலைகள் வந்துருச்சு. ஓகே, நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு வீடு வாங்கணுமா, நம்ம அதை வாங்கணுமா, இதை வாங்கணுமா, இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து அவரை என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவருடைய வேலையோட நேரத்தை வந்து தேவையாத விஷயங்கள் வந்து யோசிக்கிற மாதிரி யோசிக்க வச்சு அவருடைய ஆஃபீஸில் அவர் செய்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு குழந்தை பிறக்குது. அடுத்த கொஞ்ச நாள் கழித்து அடுத்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி மேனாக மாறிட்டார். இவருக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9:15 போயிட்டு இருந்தவர் இன்னும் கொஞ்சம் டிலேவாக 9:30 போல் போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போயும் இவருக்கு வந்து பல நேரங்களில் இவருடைய மைண்ட் செட் ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்குது. வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனையோ, வீட்டில் நடந்த ஒரு சண்டையோ, இல்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தையோட ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவர் ஆக்குப்பை பண்ணதுனால அவரால் அவரோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, அவர் பாஸுக்கு வந்து அவர் மேலே ரொம்ப கோபமாயிருது. இப்போது கதைக்கு வருவோம். ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் இருக்குது. என்னென்னா, இப்போ நான் சொன்ன அந்த பர்டிகுலர் நபர் பேச்சுலராக இருந்தபோதும் அவரே தான், கல்யாணம் ஆன போதும் அவரே தான், குழந்தைகள் பெற்றதுக்கப்புறமும் அவரே தான். சரிதானே? ஆனால் அவரால் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது, அதுக்கப்புறம் வர 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 ஒன்ஸ் மேரிட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பார்த்தீங்களா, ஒன்ஸ் குழந்தைங்களாம் வந்ததுக்கப்புறம், ஒரு ஃபேமிலி மேனதுக்கப்புறம் அவரால் எப்படி அதே பெர்ஃபார்மன்ஸை அவரால் கொடுக்க முடியல. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். சரிதானே? எக்ஸ்டர்னல்னால் வெளியேருந்து வர இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் வந்து அவரை தேவையில்லாத விஷயங்களை அவர் மேலே டம்ப் பண்ணி யோசனைகள்லாம் டம்ப் பண்ணனால அவரால் சரியாக யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டார். அதனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. சரிதானே? இதே தான் கம்ப்யூட்டருக்கும் நடக்குது. ஸோ கம்ப்யூட்டர் வந்து சிபியூ தான் அந்த மனுஷனுக்கு ஒப்பானவர். ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் டிஏடபிள்யூ மட்டும் அவருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவருக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். வெறும் டிஏடபிள்யூ தான் நம்மளுக்கு ஓகே, நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆனால்
பல நேரத்தில் கம்ப்யூட்டர் வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. கம்ப்யூட்டருக்கு நிறையா ரெக்வஸ்ட் வந்து வெளியே வந்து வர ஆரம்பிக்கும். என்னென்ன ரெக்வஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, சில ரெக்வஸ்ட் நான் சொல்கிறேன். ஒன்று, மானிட்டருக்கு வந்து டிஸ்பிளே கொடுக்கணுங்கிற ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ மானிட்டர் எப்போவுமே என்ன பண்ணுன்னா, எனக்கு டிஸ்பிளே தாங்க, எனக்கு டிஸ்பிளே தாங்கன்னு சொல்லிட்டு சிபியூட கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ சிபியூ என்ன பண்ணணும்னா, மானிட்டருக்கு அப்பப்போ டிஸ்பிளே அனுப்பிக்கிட்டே இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க்கும் என்ன கேட்கும் அப்படின்னா, டிஸ்பிளே தாங்க, டிஸ்பிளே எனக்கு வந்து டேட்டாவை சேவ் பண்ணுறீங்க, டேட்டாவை எடுக்கிறீங்க, டேட்டாவை சேவ் பண்ணுறீங்க, டேட்டாவை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா யூசேஜுக்கான எல்லா ரெக்வஸ்ட்டையும் இது கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் யூஎஸ்பியாக இருந்தாலும் கேட்கும், நெட்வொர்க் போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் லேண்ட் கேபிளை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா அது கேட்கும், உங்கள் வைஃபை அடாப்டர் கேட்கும். இந்த மாதிரி ஒரு சிபியூக்கு பல ரெக்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதே நேரத்தில் தான் உங்களுடைய சிபியூட்டுக்கு டிஏடபிள்யூவும் ரெக்வஸ்ட் கேட்கும். எனக்கு தேவையான டேட்டாலாம் அனுப்பு, நான் வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சிபியூ கண்டிப்பாக இந்த டிஏடபிள்யூக்கு ரெக்வஸ்ட்டாக அனுப்பி ஆகணும். டிஏடபிள்யூ இந்த சென்ஸ் எப்படின்னா, டிஏடபிள்யூ எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா ஆடியோ இன்டர்ஃபேஸோட கனெக்ட் ஆகும். கரெக்ட் தானே? ஸோ ஆடியோ இன்டர்ஃபேஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெக்வஸ்ட்டை வந்து டிஏடபிள்யூ பட்சத்தில் கேட்கும். ஸோ ஆடியோ இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுன்னா, எனக்கு டேட்டா தான் நான் ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே சிபியூ என்ன பண்ணணும் அப்படின்னா, மானிட்டருக்கு டிஸ்பிளே கொடுக்கணும், இங்கிட்டு யூஎஸ்பி இருந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், கீழே வந்து ஹார்ட் டிஸ்க் இருந்தால் அதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணணும், ரெக்வஸ்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அதே சமயத்தில் டிஏடபிள்யூ ஆடியோ இன்டர்ஃபேஸுக்கும் அது என்ன பண்ணணும்னா, கேட்குற ரெக்வஸ்ட்டை கொடுத்தாகணும். ஸோ ஒரு சிபியூ இப்படி பலதரப்பட்ட வேலைகளை செய்யும் போது அதே என்ன ஆயிரும்னா, ரொம்ப லாக் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ லாக் ஆகாமல் வேலை செய்கிற ஒரு சிபியூக்கு ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் அதிகம், லாக் ஆகிற சிபியூக்கு ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் கம்மி. சரிங்களா? இப்போ இதுதான் விஷயம். இப்போது எப்போலாம் சிபியூ வந்து லாக் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போது சிபியூக்கு வந்து ரெக்வஸ்ட் அங்கங்கேருந்து நிறைய இடத்துல வருது. நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க, சரியாக ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹார்ட் டிஸ்க்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. 5400 RPM இருக்குது, 7200 RPM இருக்குது, எஸ்எஸ்டி இருக்குது, ஹைப்ரிட் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு 5200 RPM உள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து சிபியூக்கு போடும்போது சிபியூ என்ன பண்ணுன்னா, அதுக்கு தேவையானதை கொடுக்கும். சமயத்தில் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து சரியாக பெர்ஃபார்ம் ஆகலைனாலோ, இல்லை இதுக்கு இருக்கிற சில கோளாறுகளனாலவோ, இது ஸ்லோவாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனாலையோ சமயத்தில் இது சிபியூவை லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ லாக் பண்ணி வச்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆடியோ இன்டர்ஃபேஸ் தனக்குன்னு ஒரு டேட்டாவை கேட்கும்போது சிபியூவால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். டேட்டா கொடுக்க முடியாத பட்சத்தில் ஆடியோ இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுன்னா, ஸ்பீக்கர்ஸுக்கு டம்மி வேல்யூஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் உங்கள் ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுன்னா, கொர புரு சவுண்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத சவுண்ட் எல்லாமே ஆடியோ இன்டர்ஃபேஸ் கன்வெர்ட் பண்ணி ஸ்பீக்கருக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ தான் பிரச்சனைகளே வருது. அப்போ நீங்கள் மெயினாக எங்கே பார்க்கணுன்னா, உங்களுடைய காம்பனன்ஸில் காம்பனன்ஸ் வந்து எனக்கு ப்ராப்ளமேட்டிக் காம்பனன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி அதை நீங்கள் மாற்றினீங்கனாலே உங்களுடைய சிபியூ வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு என்ன பண்ணும் அப்படின்னா, கிராஃபிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சிபியூட்ட வந்து எனக்கு டேட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து சமயத்தில் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போது அந்த கிராஃபிக்ஸ் கார்டை நீங்கள் சரி பண்ணி ஆகணும். எப்படி கிராஃபிக்ஸ் கார்டை சரி பண்ணலாம் அப்படின்னா, ஐதர் கிராஃபிக்ஸ் கார்டு உண்மையிலேயுமே ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் கிராஃபிக்ஸ் கார்டை சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா அதுக்கான டிரைவர்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ப்ராப்பராக இப்போது வந்திருக்க ரீசன்ட் டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி தான் நெட்வொர்க் போட்டும் கிராஃபிக்ஸ் எப்படி நீங்கள் அப்டேட் பண்ண சொன்னோமோ அதே மாதிரி நெட்வொர்க் போட்டுக்கும் டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு டிரைவர் அப்டேட் பண்ணுறதை பற்றி பார்த்தாச்சு. வைஃபை, லேனு இது எல்லாத்துக்கான டிரைவர்ஸும் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் சிபியூ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு நல்ல அப்கிரேடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து நார்மலான ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னா நீங்கள் எஸ்எஸ்டி போய் பாருங்கள், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நீங்கள் எவ்வளவோ தௌசண்ட்ஸ் ஆஃப் காசை போட்டு புது மேக் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு புது பிசி வாங்குறதுக்கோ உங்கள்கிட்ட இருக்கிற சில
காம்பனன்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் உங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எஸ்எஸ்டி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ரேம், உங்களோட ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4GB தான் இருக்குன்னா அது 8GB போட்டுக்கோங்க. 8GB இருக்குன்னா 16GB போட முடிஞ்சால் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸை இப்போ இருக்க கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ ஆடியோ இன்டர்ஃபேஸ் வந்து டேட்டா வந்து கேட்குது. இப்போ எங்கேயுமே லாக் ஆகாத ஒரு CPU கான்ஸ்டண்ட்டாக டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொடுக்க ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிபியூக்கு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் ஆடியோ இன்டர்ஃபேஸ்க்கு வந்து சேர வேண்டிய டேட்டா கரெக்டாக டைமுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி வரும்போது உங்கள் ஸ்பீக்கரில் எந்த கரகர சத்தமோ எந்த கொரகொர சத்தமோ வரவே வராது. ரொம்ப நல்ல அவுட்புட்டாக உங்களுக்கு உங்களுடைய பிசி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்படி என்ன பண்ணலான்னா உங்கள் இருக்கிற பிசியை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய பேர் பிசி வச்சுருப்பீங்க, ஆனால் அதை சரியாக மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? அதனால தான் எப்போவுமே மேக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிற பேச்சு வருது. உங்களுடைய சிபியூ நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய பிசியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்கள் விண்டோஸ் பிளாட்ஃபார்மே தரும். சரிங்களா? ஒரு 2-3 சஜஷன் உங்கள் பிசியை எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நம்பர் 1, உங்களுடைய பிசி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒர்க் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு வேர்ட் ஃபைலையோ இல்லை ஒரு எக்ஸல் ஃபைலையோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சில டெம்பரரி ஃபைல்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். அந்த டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அது ஒரு லொக்கேஷனில் போய் அடைச்சி வச்சுருக்கும். அந்த லொக்கேஷன் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்ணால் உங்கள் கம்ப்யூட்டர் என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆப்ஷன் நம்பர் 2, ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் டேட்டா போயிட்டு ப்ரௌஸ் பண்ணுறீங்க இன்டர்நெட்டில், கூகுள் க்ரோம்லையோ ஃபயர்ஃபாக்ஸில் எதுலையோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறீங்க. ப்ரௌஸ் பண்ணும்போது சில கேட்ச் மெமரி வந்து உங்கள் கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். கேட்ச் மெமரிங்கிறது என்னென்னா, எந்தெந்த சைட்லாம் நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைட்டு எல்லாத்தையும் அது என்ன பண்ணுன்னா ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணும். ஓகே, இவர் இந்த சைட் போயிருக்காரு, இவர் இந்த சைட் போயிருக்காரு, இந்த சைட்டை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஈஸியான ஒர்க்கு கம்ப்யூட்டருக்கு பண்ணணுன்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திரும்ப இதே சைட்டு போகும்போது அந்த ரெஜிஸ்டரில் வந்து ஏற்கனவே நோட் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். நோட்டட் அப்படின்னு சொன்னால் உடனே இந்த சைட்டை வந்து சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இல்லாத பட்சத்தில் அது வந்து கொஞ்சம் டிலே பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் கேட்ச் மெமரி வந்து ஒரு கம்ப்யூட்டரில் அதிகமாக சில சமயம் வந்து ஸ்டோர் ஆகும். அதை ப்ராப்பராக நீங்கள் டெலீட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்கும். ஸோ கேட்ச் மெமரி டெலீட் பண்ணுறதுனாலையும் உங்கள் டெம்பரரி ஃபைல்ஸை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக டெலீட் பண்ணிட்டு வரதுனாலையும் உங்களுடைய கம்ப்யூட்டரை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்து ஒரு நல்ல லேப்டாப் வச்சுருக்காப்புல, ஹெச்பி லேப்டாப், ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன், i3ல 8th gen நினைக்கிறேன், ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன், 8GB ரேமோட நல்லா இருந்துச்சு. வாங்கினப்போ ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 2 or 3 years கழிச்சு பார்த்தீங்கன்னா இதே ப்ராப்ளம் வந்து அவர் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சார். கம்ப்யூட்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு அடிக்கடி என்னை கம்ப்ளைண்ட் பண்ணார். ஒரு நாள் அந்த கம்ப்யூட்டர் நான் எடுத்து பார்த்து டெம்பரரி ஃபைல்ஸையும் கேட்ச் மெமரியும் நான் டெலீட் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 9GBக்கு ஃபைல்ஸ் இருந்துச்சு. கேட்ச் மெமரியும் டெம்பரரி ஃபைல்ஸும் 9GBக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் கம்ப்யூட்டர் வந்து பூட் ஆகும்போது ஸ்லோவாக இருக்குது. ப்ராசஸிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். கம்ப்யூட்டர் பூட் ஆகிரும். பூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் எந்த ஐக்கான்ஸும் வராது, அப்படியே ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், இப்படி வரும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, டெம்பரரி ஃபைல்ஸும் இதையும் கான்ஸ்டண்ட்டாக டெலீட் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் வச்சுருக்கிற ஒரு நோட்டு மாதிரி. அந்த நோட்டில் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, என்னென்ன சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக எழுதிக்கிட்டே வரும். அது சில சமயம் ப்ரோக்கன் ஆகிடும். அந்த ப்ரோக்கன் ரெஜிஸ்ட்ரியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? இப்போ 3 விஷயம் நீங்கள் பார்க்கணும். 1 டெம்பரரி ஃபைலு, 2வது கேட்ச் மெமரி, 3வது உங்களுடைய ப்ரோக்கன் ரெஜிஸ்ட்ரி. இந்த 3ஐயும் சரி பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். CCleaner அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் பேர். CCleaner டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெம்பரரி ஃபைல்ஸு அப்புறம் இன்டர்நெட்டோட கேட்ச் மெமரி எல்லாத்தையும் அதுக்கு உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ப்ரோக்கன் ரெஜிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி கொடுத்துரும். ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஹார்ட் டிரைவில் வந்து ஒரு பார்ட்டிஷனில் தான் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். மோஸ்ட்லி இது வந்து லோக்கல் டிஸ்க் C அப்படிங்கிற இடத்துல தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இந்த பார்ட்டிஷனை வந்து ரொம்ப டம்ப் பண்ணாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இந்த லோக்கல் டிஸ்க் Cல தான் அது இன்ஸ்டால் பண்ணியிருக்குங்கிற காரணத்தினால அது வந்து சில சமயத்தில் டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும்.
அப்படி ட்ரை பண்ணும்போது அங்கே இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஸ்லோ ஆகிடும். ஸோ இடம் நிறையா இருந்துச்சு, அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரை வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ரேமை அப்கிரேட் பண்ணுறதுனால உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண போகுது. உங்கள் எஸ்எஸ்டி நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்க்கை கழட்டிட்டு எஸ்எஸ்டி நீங்கள் போட்டு மாற்றினாலும் உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ சில காம்பனன்ட்ஸை மாற்றுறதுனால உங்களுடைய கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் அதிகரிக்க முடியும். அப்படின்னா அதை நீங்கள் பண்ணால் மட்டுமே போதும். புதுசாக ஒரு கம்ப்யூட்டரோ பிசியோ லேப்டாப்போ இல்லை மேக்கோ வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அதுதான் இந்த லெசனில் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது. சரிங்களா? நல்லா மியூசிக் பண்ணுவோம், ஆண்டவருக்காக எழுந்து ஓடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.